சுவிசேஷத்தின் சத்தியம் பாடம் 95. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? Gospel Truth Lesson 95. What shall we do? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் பெந்தெக்கோஸ்து நாளின் சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாளிலே பேதுரு பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவனாக எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த பிரசங்கத்துக்கு பிறகு இந்த சம்பவம் நடைபெறுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 37. இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது இன்றைய பாடத்தின் தலைப்பான நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. பேதுரு பிரசங்கித்த வார்த்தைகள் அவர்கள் இருதயத்தை குத்தப்பட்டதாக எழுதப்பட்டிருக்கிறது. இருதயத்திலே குத்தப்பட்டவர்கள் மறுமொழியாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு பிரசங்கிக்கிற வார்த்தைகள், போதிக்கிற வசனங்கள், அறிக்கையிடுகிற சத்தியங்கள் அனைத்தும் ஒரு மனிதனுடைய இருதயத்தை குத்துகின்ற அளவுக்கு அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்பதை நாம் நன்றாகவே அறிந்து கொள்ள வேண்டும். In Acts chapter 2, it was the day of Pentecost, where the descending of the Holy Spirit. On that day, Peter, who was filled with the Holy Spirit, stood up and preached. Acts chapter 2 verse 37 is continuation of his preaching. Now, when they heard this, refers to the preaching, they were pricked in their heart and said unto Peter and to the rest of the apostles, Men and brethren, what shall we do? Peter's message was so convincing, and that word had pricked in their heart. Dear friends, Holy Spirit inspired preaching or teaching will definitely prick a person's heart. The word of God is able to penetrate into the hearts of men, and in that response they asked Peter and the other apostles, what shall we do? இருதயம் குத்தப்படுகின்ற அளவுக்கு எவ்விதமான பிரசங்கத்தை பேதுரு பிரசங்கித்திருப்பார் என்கின்ற சத்தியத்தை அறிவதற்கு நாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் தொடங்கி 36ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அது பிரசங்கமானது சுவிசேஷத்தின் பிரசங்கமாக அது காணப்பட்டது. பேதுரு யூதர்கள் மத்தியில் இந்த பிரசங்கத்தை செய்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இந்த வசனத்துக்கு பிறகுதான் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்டார்கள். ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். பேதுரு
குறிப்பாக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் அறைந்த சம்பவம், இயேசு கிறிஸ்துவின் அடக்கம் பண்ணப்படுதல், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல், பெந்தெக்கோஸ்து நாளின் சம்பவம், இந்த அனைத்து காரியங்களை அவர்களோடு பகிர்ந்து கொண்ட பிறகுதான் அவர்கள் இருதயம் குத்தப்பட்டதாம். இன்றைக்கு நாம் இருதயம் குத்தப்பட வேண்டும் என்றால், நம் இருதயத்துக்குள் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால், கிறிஸ்துவின் சிலுவையின் சம்பவத்தையும் அவருடைய அடக்கம் பண்ணப்படுதலையும் உயிர்த்தெழுதலையும் பெந்தெக்கோஸ்தின் அனுபவத்தை நாம் பெறும் பொழுது நம் இருதயம் எப்பொழுதும் குத்தப்பட்டதாக இருக்கும் என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கவனத்திற்கு, குத்தப்படுகிறது, குற்றப்படுத்துவது அல்ல என்கின்ற சத்தியத்தையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். What was the message Peter preached for the people's heart was able to be pricked? In Acts chapter 2, verse 15 to 36, Peter shared about the gospel message to the Jews. And in verse 36, therefore, let all the house of Israel know assuredly that God hath made that same Jesus, whom ye have crucified, both Lord and Christ. To summarize, Peter preached about the crucifixion of Jesus, about the burial of Jesus, and his resurrection. And on that day, the Pentecost day, he was also sharing about the coming of the Holy Spirit. Peter's message were able to prick the people's heart. Today, if we want our heart to be pricked, we should pay attention to the message of the crucifixion of Jesus, his burial and resurrection, and also we should experience the day of Pentecost in our life. That is the gospel truth. பேதுரு போதித்த அந்த சுவிசேஷமானது தேவனுடைய ஆவியால் நிரப்பப்பட்டு, தேவ ஆவியால் நடத்தப்பட்டு போதிக்கின்ற வார்த்தைகள் மாத்திரமே அவர்கள் இருதயத்தை குத்தினது. ஏனென்றால் எபிரேயர் 4 அதிகாரம் 12 வசனத்தில் பேதுருடைய பிரசங்கத்தின் வார்த்தைகளை நாம் இவ்விதமாக புரிந்து கொள்ளலாம். இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறிக்கிறதாயும் இருக்கிறது. அன்றைக்கு பேதுரு சுயமாக போதிக்கவில்லை, மாம்சத்திலே பிரசங்கம் பண்ணவில்லை, இஷ்டத்திலே வார்த்தைகளை அறிக்கிடவில்லை. அவர் அறிக்கிட்டது தேவ ஆவியால் நடத்தப்பட்ட வார்த்தைகள், தேவ ஆவியால் வெளிப்படுத்தப்பட்ட வசனங்கள், தேவ ஆவியால் கற்றுக் கொடுக்கப்பட்ட ரகசியங்கள். அந்த வார்த்தை தான் அந்த ஜனங்களுடைய இருதயத்தை குத்தினது. இன்றைக்கு நாம் செவிசாய்த்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற வசனங்களோ பிரசங்கங்களோ உபதேசங்களோ அனைத்தும் தேவ ஆவியால் நிரப்பப்பட்ட வழிநடத்தப்பட்ட மனிதர்கள் மூலியமாக அது வெளிப்படும் பொழுது நிச்சயமாக நம்முடைய இருதயம் குத்தப்படும், இருதயம் மாற்றம் அடையும் என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சொந்த இஷ்டத்தில், சுய விருப்பத்தில், உணர்ச்சி வசமாக போதிக்கின்ற வார்த்தைகள்
அது தேவ ஆவியால் நடத்தப்படாவிட்டால் ஒருபோதும் நமக்கு எந்த பிரயோஜனமும் அது கொண்டு வராது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். When Peter preached the gospel, the people's heart were pricked. The manner Peter preached can be found in Hebrews chapter 4 verse 12. The word of God is a discerner of the thoughts and intents of the heart. Peter was able to discern the thoughts and the intents of the heart of the people of the day, who are the Jews. When their hearts and the thoughts and intents were exposed, their hearts begin to be pricked, and that made them to respond, what shall we do? Because Peter was led by the Spirit of God. That made a big difference, and that is the gospel truth. Today, when we hear any messages or teaching or sermons, we have to be careful and wise to listen only to those who are preaching by the inspiration and the leading and guidance of the Holy Spirit. If it is an emotional message, if it is in a motivational message without the inspiration of the Holy Spirit, that word will not be able to penetrate or prick or transform our hearts. So let us be wise to choose to listen the word of God. பேதுரு போதித்த உபதேசமானது சுருக்கமாக நாம் சொல்ல வேண்டும் என்றால், அவர் சிலுவையை பற்றிய உபதேசத்தை போதித்தார். அன்றைக்கு உலகெங்கும் இருந்த யூதர்கள் அந்த எருசலேமிலே கூடி பெந்தெக்கோஸ் நாளிலே 3000 நபர்கள் அந்த பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டார்கள். பேதுரு போதித்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மரணத்தை குறித்து அவர்கள் அறிய வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் அடக்கம் பண்ணப்படுதலையும் கூட பேதுரு அவர்களுக்கு போதித்தார். பேதுரு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து தெளிவாக அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அன்று பெந்தெக்கோஸ் நாள் அன்று பரிசுத்த ஆவி வந்த சம்பவத்தை சம்பந்தப்படுத்தி சுவிசேஷத்தை அன்றைக்கு அவர்களுக்கு முன்பாக உறுதிப்படுத்தினார். இந்த வார்த்தைகள் அவர்கள் கவனமாக செவி சாய்த்ததினாலே ஆவியானவர் அவர்கள் இருதயத்துக்குள் செயல்பட்டு இருதயம் குத்தப்படுகின்ற அளவுக்கு அவர்களை ஒப்புக் கொடுத்தார்கள். அதனால்தான் மறுமொழியாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற மறுமொழி கொடுத்தார்கள். சுவிசேஷமானது 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் முதல் 4 வசனத்திலே அப்போஸ்தலர் பவுல் நமக்கு தெளிவாக சொல்கிறார். அந்த வார்த்தை தான் பேதுருவும் பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலாலே போதித்தார் என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய இருதயம் குத்தப்பட வேண்டும் என்றால், இருதயத்தில் மாற்றம் வர வேண்டும் என்றால், இருதயம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றால், இந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தை நாமும் நன்றாக அறிவது மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்திலே வைத்துக்கொண்டு அதை தியானிக்கின்ற விசுவாசிகளாக இருப்பதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். Peter preached the message of the cross
before the people responded by saying, "What shall we do?" Peter preached about the crucifixion of Jesus Christ. Peter preached about the death and burial of Jesus Christ. And Peter also explained about the resurrection of Jesus Christ. And on the day of Pentecost, he confirmed the coming of the Holy Spirit as the message of the gospel. This message of the cross is also the gospel mentioned by Apostle Paul in 1 Corinthians chapter 15 verses 1 to 4. Today, as believers, if we want our hearts to be pricked or transformed or changed, we ought to meditate the message of the cross, which is the crucifixion, the death and burial, and the resurrection of Jesus Christ. This is the gospel truth. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு பேதுரு இவ்விதமாக மறுமொழி கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 38. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இருதயம் குத்தப்பட்டவர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். தேவ கிருபையால் அன்றைக்கு அவர்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றார்கள். இன்றைக்கு நாமும் தேவனுடைய வார்த்தைகளை கவனமாக தியானிக்கும் பொழுது, செவி சாய்க்கும் பொழுது, நாம் இருதயம் குத்தப்படும் பொழுது நாமும் அவ்விதமாக கேட்க வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும்? நிச்சயமாக ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நமக்கு அதை வெளிப்படுத்துவார். நாம் மறுமொழி கொடுக்கும் பொழுது நமக்கு ஏற்ற பலனை பிதா நமக்கு கொடுப்பார் என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். What shall we do? Peter responded in Acts chapter 2 verse 38. Then Peter said unto them, Repent, and be baptized every one of you in the name of Jesus Christ for the remission of sins, and ye shall receive the gift of the Holy Ghost. When the hearts were pricked, they responded by asking what they should do, and because of their questioning, they received God's grace by receiving the gift of the Holy Ghost or the Holy Spirit. Today, when we meditate upon God's word, when our hearts are pricked, we should ask the same question, what shall I do, God? And God, in His abundant grace and mercy, will reveal to us through the power of the Holy Spirit what we should respond. And when we abide, indeed we will be rewarded. That is the gospel truth for us. Thank you for watching and listening. Please subscribe, like, share and comment. Thank you.